நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆக்சுவலாக வீடியோ போட்டு, அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ தான் போட போகிறோம். ஒரு வீடியோ இல்லை, நம்ம வீராவுக்கு பர்த்டே நண்பர்களே. அதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு மொபைலை நம்ம சரி பண்ண போகிறோம். அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு எதுனே தெரியாது நண்பர்களே. அது நம்ம வீராக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா அந்த மொபைலை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க நண்பர்களே நம்ம வீராக்கு. சரி நண்பர்களே, இப்போ வாங்க அந்த மொபைல் என்ன மொபைல்னு பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இத்தனை ஃபோன் தான் வாங்கினோம். இத்தனை ஃபோனும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஃபோன் தான் நண்பர்களே. ஓரளவுக்கு பெஸ்ட்டு. ஆனால் கொரியன் ஃபோன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் நண்பர்களே. இப்போ எத்தனை பேர் கொரியன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. இது நான் ஸ்பேர்ஸுக்கு எடுத்துருந்தேன். இது நான் ஆல்ரெடி நம்ம பழைய டெக் சேனலில் நான் இந்த ஃபோனை பற்றி பார்த்துருப்போம். அதனால் இந்த ஃபோன் எடுத்து ஓட வச்சுருவோம். இந்த ஃபோனில் டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது, நம்மளுக்கு தெரியும். சரி, இந்த ஜியோ ஃபோன் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும். இந்த ஓப்போ ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். இந்த உள்ள பேக் கேஸ் இருக்குது பாருங்கள். பேக் கேஸ் எடுத்துட்டா இந்த உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணுவோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோ ஃபோனில் இருக்க எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபோனை ரிமூவ் பண்ணும். ஸ்க்ரூ ட்ரைவர் திருப்பவும் இல்லை. மொத்த கையால் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால, அதனால் வாயால் தான் பண்ணுறேன் நண்பர்களே. ஒரு நிமிஷம் நண்பர்களே. இப்போ ரெடி நண்பர்களே. பெட்டும் ஓட்ட போட்டேன். சரி, இப்போ நம்ம மொபைலை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணாலே கொஞ்சம் எந்த டேமேஜும் ஆகாமல் ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இருங்க நண்பர்களே. முட்டு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த சார்ஜர் வச்சு முட்டு கொடுப்போம் நம்ம ஃபோனை கொஞ்சம் ஈஸியாக முட்டு கொடுக்குற வழினா இப்போ இதுதான். என்ன பண்ணோன்னா, லைட்டாக, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, லைட்டாக நம்பணும். ஐயோ, ஃபோன் முட்டு கொடுக்கையில் விழுந்துருச்சு நண்பர்களே. பாதி நிப்ஸும் விழுந்துருச்சு. இருங்க நண்பர்களே, முட்டு கொடுக்கறதுக்குன்னு செம்மையான ஒருத்தான ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இப்படி லைட்டாக நண்பர்களே. இது கரெக்டு. இப்போ ஃபோன் வந்துருச்சா? என்னென்னா இப்போ பாருங்க நண்பர்களே, மொபைல் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எப்பயும் போல் கையால் இருக்கும். இங்கே பாருங்க, ஜியோ ஃபோனு ஒரு சார்ஜரையும் வச்சு முட்டு கொடுத்துருக்கோம். மொபைல் பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியில் வோல்டேஜ் செக் பண்ணு. இப்போதைக்கு மல்டிப்ளேயரில், அதனால் மல்டிப்ளேயரில் மல்டிமீட்ரு மறந்துட பாருங்கள். மல்டிமீட்டரில், அதனால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப லைட்டாக அது வோல்டேஜ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது நண்பர்களே. இப்போ சார்ஜில் போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார்ஜிங் போட்டு ஆடிட்டே இருக்கு நண்பர்களே. பாருங்கள், அது கூட இஷ்யூ இருக்கலாம் போல். இருங்க, இப்போ நம்ம சார்ஜ் போடுவோம். இந்த சார்ஜர் ஃபஸ்ட்டு இதில் போட்டு பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ மொபைலை போட போகிறேன் நண்பர்களே. போட்டாச்சு. லைட்டாக வோல்டேஜ் இருக்குன்னா ஃபோன் ஆன் ஆகணும் நண்பர்களே. ஃபோன் ஆன் ஆகணும். மொபைலும் ஆனாகவே தொலைய மாட்டேங்குது. ரெஸ்பாண்ட் இல்லை. சார்ஜிங் பொறுத்து ஆடுது. இப்போ நெக்ஸ்ட்டு சார்ஜர். இதுதான் நான் 1க்கு 2 நான் எப்பயுமே எடுத்துகிட்டு வருவேன். இதுவே நம்ம ஊரில் இருந்து சரி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஃபோனை ஈஸியாக ஸ்பேரை மாற்றி நம்ம வெளியூருக்கு வந்துருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல நண்பர்களே. நம்ம வெளியூர் நம்ம ஊரில் தான் நம்ம வீராலாம் இருக்கோம். நம்ம இந்த ஊரில் தான் வீராலாம் இருக்காங்க. அந்த ஊரில் பெட்ஸ் வீடியோவும் போட முடியாது. சுகர் மட்டும்தான் நண்பர்களே இருக்குது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. இப்போ ஏதோ வைப்ரேட் ஆனிச்சு, பார்த்தேன். வருது நண்பர்களே. இப்போ இது வருது. லோ பேட்ரி வித் பேட்ரி லோ சார்ஜிங். இப்போ ஃபோன் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா பார்ப்போம். அது வரைக்கும் இங்கே தான் வைக்கணும் போல். வைப்ரேட் ஆகி கீழே வந்துடும் போல் நண்பர்களே.
மெசேஜ் வருது நன்றி. நம்ம வீடியோ சொல்லலை, வைப்ரேட் ஆகி எந்த ஃபோன் கீழே விழுந்துருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் பிரச்சனை. சரி, இந்த ஃபோன் பார்த்தாலே பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஆகிட்டு போகுது. ஏதாச்சும் லாக்கு ஏதாச்சும் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாக் இருந்தால் நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. பரவாயில்ல, லாக்கு தான் நன்றிலே, அதெல்லாம் எடுத்துக்கலாம். சார்ஜர் வந்துருச்சு நன்றிலே, வேறு ஒன்றும் இல்லை. ஃபோனை பார்த்தாலே பயமாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, அந்த பக்கம் பயமாக தான் இருக்குது ஃபோனை பார்த்தா. சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோனுக்கு போவோம் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு போகலாம். இந்த ஃபோனை எனக்கு இப்போ செக் பண்ண முடியாது போல். இந்த டைப் பேட்ரி நம்ம ஊர் சென்னையில் தான் நண்பர்களே இருக்குது, இந்த ஊர்லலாம் இருக்காது நண்பர்களே. நம்ம கிராமத்தில் இருக்கோம், இப்போ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபோனை தூக்கி அப்படியே ஊற வச்சுருவோம், அந்த ஃபோனை வச்ச மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஜியோ ஃபோனு, இதுக்கும் பேட்ரி இங்கே கிடையாது நம்ம இப்போ. ஆனால் சார்ஜ் போட்டு பார்த்தா ஜியோனுங்கிற லோகோ வந்துட்டு போகுது, நான் வைப்ரேட் ஆகுது ஃபோனு. அப்போ இதே நம்ம சென்னைக்கு போய் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபோன் தான். இந்த ஃபோனு பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போலேருந்தே பீஸ்னால் செம்மையாக ஸ்பீக்கர் இருக்கும், அது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னா அதனால தான் பீஸ்னாலே வாங்கிடுவேன். நிறையா பீஸ் வச்சுருக்கேன் நண்பர்களே, பீஸ்க்கு ஃபேன் நண்பர்களே நான். பட்டன் ஃபோனில் எல்லாமே நல்லா கொடுப்பாங்க. சரி, நம்ம இப்போ இதுவும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கழட்டி பார்த்துருவோம். எல்லா ஃபோனையும் கழட்டி பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உள்ளே ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓப்போ நம்மளுக்கு லக்கியாக ஒரு பிராண்டட் மொபைல் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. வைப்ரேட் ஆகிடுச்சு திருப்பி பயமாக இருக்குது. அதனால் அதுக்கு கொஞ்சம் சார்ஜிங் போர்ட் இஷ்யூ இருக்குது, அதே மாற்றுறோம். அதுக்கப்புறமா ஃபோனை ஆன் பண்ணாத தெரியும் அதோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்ன நண்பர்களே, ஃப்ளாஷ் ஆன் ஆகிடுச்சு, ஆல்வேஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடு. ஃபஸ்ட்டு ஃபோனை கட்டுறதுக்கு பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம ஸ்க்ரூஸ் கட்டுறது ஓரளவு காம்பவுண்ட் நண்பர்களே. ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ இங்கே தான் இருக்குது, 4 தான் இருக்குது, அதான் காமிக்கிறேன். இதுவே நிறையா ஸ்க்ரூஸ் இருக்க மொபைலாக இருந்தால் காமிக்க மாட்டேன். ஊருக்கு போய் நம்ம சென்னைக்கு போயிட்டு நம்ம 1 மந்த்துக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் நண்பர்களே, இந்த ஊரில் தான். அதனால் நம்ம சென்னைக்கு போனோன்னா தான் மிச்சம் இருக்க அந்த 3 ஃபோனை பார்க்க போகிறோம், இல்லை 2 ஃபோன். நம்ம டிஸ்பிளே மாற்றுறதுக்கெலாம் கற்றுக்கல நண்பர்களே, இன்னும் சரியாக எனக்கு தெரியாது. சால்ட்ரிங்கில் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது நண்பர்களே, சால்ட்ரிங்லலாம். மிச்சபடி நான் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட், டிஸ்பிளே மாற்றுறதுல எக்ஸ்பர்ட். டச்சு ஃபோன்ஸ் கீபேடில், டச் ஃபோன்ஸில் டிஸ்பிளே மாற்றுறதுல எக்ஸ்பர்ட். அந்த கீபேட் ஃபோன் டச் ஃபோன்லலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் நான் ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிடுவேன். ஆனால் இந்த சால்ட்ரிங்கில் மட்டும் கொஞ்சம் திணறுவேன் நண்பர்களே, அதான் என்னன்னு தெரில. சால்ட்ரிங்கில் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. இப்போ மொபைலுக்கு ஆகிட்டுவோம், ஒரு நெட்டு மட்டும் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு நின்றுது. அதான் ஆனால் திருவிட்டேன் ஃபுல்லாக நெட்டு. இருங்க நண்பர்களே. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் பொசிஷன் மாற்றுறோம். பொசிஷன் மாற்றுறதுக்கப்புறமா இப்போ மொபைலை ரிமூவ் பண்ண பாருங்க நண்பர்களே. ஃபோனை கைட்டு பார்த்தா டஸ்ட்டாக இருக்குது, துடைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட ஐபிஏ இல்லை. ஐபிஏ நம்ம ஊரில் சென்னையிலலாம் 70 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். என்னடா சென்னையை பார்த்து கூவிட்டே இருக்குன்னா நம்ம ரீஸ்டோரேஷன் வீடியோஸில் சென்னையை பார்த்து கூவி தான் ஆகணும், ஏன்னா அங்கே தான் எல்லாமே கிடைக்குது. கிராமத்தில் அவ்வளோவா எதுவும் கிடைக்கல நண்பர்களே. நம்ம இதே நம்ம ஊருக்கு வர வழியில் ஒரு இடத்துல தான் நண்பர்களே இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வாங்குவோம். அப்பப்போ போவோம் நண்பர்களே. இந்த வாட்டி போயிட்டு நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு தான் போவோம். வாங்கிட்டு போயில அந்த வாட்டி என்னெல்லாம் வாங்குறோன்னு முடிஞ்ச அளவுக்கு விளாக் பண்ண பார்க்குறேன் நண்பர்களே. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கும் என்ன இருக்குன்னா அந்த அழுக்கான டிஸ்பிளே. அதுக்கப்புறமா இதுதான் சொன்னேன், இந்த மாதிரி சால்ட்ரிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது. எஸ்ஐகே இன்ஃபோ ப்ரோ மட்டும் எப்படி கரெக்டாக பண்ணுறாருன்னு தெரியல, அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும் போல். நம்ம எஸ்ஐகே இன்ஃபோ ப்ரோ A2D இல்லை A2D சால்ட்ரிங் பண்ணுவாரா? பண்ணுவார்ல, எனக்கு தெரியாது. இல்லை A2D பண்ணுவாரான்னு தெரியாது. சரி, நம்ம இப்போ மொபைலை மதர் போர்டு எடுத்துகிட்டு பார்ப்போம். எனக்கு எவ்வளோ ஒரு மெமரி கார்டு இருந்தது, அதை கவனிக்காமல் கேட்டுட்டேன். பிரேக் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஆனால் ஸ்பீக்கர் பாருங்கள், இதுதான் எனக்கு பீஸ் மொபைலில் பிடிச்சது. அண்டு ஸ்டிக்கர் ஒட்டில் உள்ள மதர் போர்டு பார்க்கலே இருந்தாலும் தெரில. ஐபிஏ இருந்தோன்னா எதுக்கும் தொடச்சிருப்போம் மதர் போர்டை. சரி, நம்ம இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு, மாட்டிடுவோம் நண்பர்களே. A2D மாதிரி உள்ளே என்ன இருக்குன்னு அதை பார்க்கணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து பார்த்துருவேன் நண்பர்களே. இப்போ மாட்டுவோம். இப்போ நான் லூஸ்தனமாக ஒன்று பண்ணி விட்டேன் நண்பர்களே.
ஏன்னா சாதாரணமாக நம்ம ஹார்டான துணியை வச்சு தொடச்சேன். இது பொட்டுக்குன்னு சவுண்டு கேட்டது என்னன்னு தெரில நண்பர்களே. அப்புறம் ஃபோனை மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பேட்டரியில் சார்ஜ் போட்டு இது பொசுக்கு ஏதோ வச்சு டிஸ்பிளே மட்டும் மொத்தமாக போயிருந்தது. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் பாருங்கள், ஏதோ ஒன்று போன மாதிரியே தெரியுது. பொசுக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டது. நான் டிஸ்பிளே தொடச்சி மாட்டிட்டு பார்ப்போம் நண்பர்களே. அதுக்கப்புறமா பேட்டரியை போட்டு இருங்க, மறந்தே போயிட்டாலும் பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு பார்க்கணும். வோல்டேஜே இல்லை. நான் சார்ஜ் போட்டு தான் ஆகும். இருங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தால அந்த ஃபோனை பார்த்து வைப்ரேட் ஆகிடுக்கு. கன்ஃபார்ம் தெரியுது நண்பர்களே, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இருங்க வைப்ரேட் ஆச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தா ஏதோ அமுத்தி பிடிச்சேன் நண்பர்களே. இல்லை, அதே லோ பேட்டரி தான். இப்போ என்ன வண்டவாளம் தண்டவாளம் இருக்குது எனக்கு தெரியல நண்பர்களே. லோ பேட்டரி ஒரு ஃபோனு. அப்புறம் இந்த சார்ஜ் போட்டு இதையும் சென்னை போய் பார்ப்போம் நண்பர்களே. இங்கே எதையும் பார்க்க முடியல. எல்லாம் முடிஞ்சால் ஆன் ஆகிட்டா நான் ஷார்ட்ஸில் போடுறேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இந்த ஃபோன் அப்புறம் ஷார்ட்ஸ்லேயே மாட்டி போடுறோம் நண்பர்களே. இப்போ இந்த ஃபோனை நம்ம பேட்டரி சார்ஜ் போடுவோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பேட்டரி சார்ஜ் போட்டுருவோம். இந்த ஃபோனை பார்த்து நான் டெக் சேனல்லே போட்டிருப்பேன். ஆனால் இந்த டெக் சேனலில் தூக்கிட்டாங்க, ஏன்னு தெரில. என் டெக் சேனல்லே போட்டிருப்பேன். இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஆனால் இதில் டிஸ்பிளே மட்டும் இஷ்யூன்னு போட்டிருப்பேன் பாருங்கள் நண்பர்களே. இந்த ஃபோனில் பேட்டரி போட்டாச்சு. இந்த ஆன் ஆக மாட்டேங்குது நண்பர்களே. ஆன் ஆகாது. கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு பார்ப்போம் நண்பர்களே. ஒரு ரொம்ப நேரத்துக்கு ஒரு ½ அன் ஹவர் போதும். இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். இப்போதைக்கு செக்கிங்க்கு சார்ஜ் இருந்தால் போதும். சார்ஜ் ஏறுது. செக்கிங்க்கு சார்ஜ் இருந்தால் போதும். ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே. கொஞ்ச நேரம் நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வரேன். நம்ம வீடியோவில் GTA Vice City டெஃபினட்டிவ் எடிஷன் போட்டிருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு வரேன். அப்போயாச்சும் சார்ஜர் இருக்கான்னு பார்க்க போனால் ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குன்னு இங்கே பாருங்க, பாதி டிஸ்பிளே தெரியும். ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது. அதனால் நான் இப்போ கட்டிட்டு இந்த ஃபோன் ஆன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஆன் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோனும் ஆன் ஆகிடும். இப்போ ஆன் ஆகுதுன்னா சாம்சங்கில் இருக்க சவுண்டை போட்டிருக்கீங்க. சரி, நம்ம இப்போ அந்த ஃபோனில் போட்டு பார்ப்போம். இருங்க, பேட்ரி போட்டு இல்லைன்னு ஞாபகம் வந்து இல்லை, மெமரி கார்டு ஏதோ இருந்தது. நல்ல பாட்டாலும் இருக்கும். இதை கிராமத்தில் வேறு வாங்கியிருக்கோம்ல, அப்போனா நல்ல பழைய பாட்டெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம இதை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். மெமரி கார்டு போட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு பேக் கேஸ் போட்டு ஆன் பண்ணியாச்சு. நான் லூஸ் தானே பண்ணிட்டேன். பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க நண்பர்களே. நான் ஏதோ லூஸ் தரம் பண்ணி விட்டேன் போது. அப்பயே சொன்னேன் இந்த ஏதோ சவுண்டு கேட்டதுன்னு. போச்சு நண்பர்களே. டிஸ்பிளே திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி லோ போலே. பேட்டரி பீஸ் இது கத்து நண்பர்களே. அதுதான் எனக்கு இதில் பிடிச்சி. மெனு போய் பார்ப்போம். மெனுவில் என்ன இருக்குன்னு. கேமராலாம் அப்போ நல்லா இருக்காது நண்பர்களே. ஃபஸ்ட்டு வீடியோஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, வீடியோ சாங்ஸ் எல்லாம் இருக்கு நண்பர்களே. நல்லா தான் இருக்குது. பழைய ரஜினி பாட்டு அதான் சொல்லியிருந்தால ஊர்லேருந்து எடுத்திருந்தாலே வச்சுருக்கணும். ஆடியோ பிளேயர் போய் பார்த்தா நல்லா தான் இருக்குது நண்பர்களே. இதுக்கு நம்ம ஒரு டஃப்பும் கொடுக்கல இந்த ஃபோனுக்கு. இந்த ஃபோன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம சும்மா ஒன்றும் பண்ணல, பேட்டரியிலேருந்து சார்ஜ் தான் போட்டு பார்த்தோம். நல்லா தான் நண்பர்களே இருக்குது ஃபோனு. இந்த பாட்டெலாம் யாருக்காச்சும் தெரியுமா? கொஞ்சம் தள்ளி விடுறேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. போயிட்டு வரலாம் நண்பர்களே. டாட்டா, பை பை. ஒரு நிமிஷம் இது சார்ஜ் ஏறுதா? நான் போட்டு பார்த்தப்போ சார்ஜ் ஏறல நண்பர்களே. இப்போ போட்டு பார்க்குறதுக்கும் சார்ஜிங் போர்ட் இஷ்யூ போல வந்து பாருங்கள். சவுண்டு கேட்கும் பாருங்கள். இப்போ சார்ஜர் கனெக்டட் அது இதுன்னு
இப்போ கழட்டிட்டேன். இப்போ சார்ஜரை திருப்பி மாட்டிட்டோம் பாருங்கள். இல்லை சார்ஜர் கனெக்டட், சார்ஜர் ரிமோவ்டுன்னு வருது. நன்றி. பாய் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. பாய் பாய் பாய், போயிட்டு வரட்டா.